அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜூலை 25ஆம் தேதி முதல் 100 நாட்கள் நடைபயணம் மேற்கொள்வதாக அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். சமூக நீதிக்கான உரிமை உட்பட 10 காரணங்களை முன்வைத்து இந்த நடைபயணமானது நடைபெறும் என அன்புமணி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜூலை மாதம் 25ஆம் தேதி முதல் 100 நாட்கள் நடைபயணம் மேற்கொள்வதாக அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். சமூக நீதிக்கான உரிமை உட்பட 10 காரணங்களை முன்வைத்து இந்த நடைபயணமானது தொடரும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், விரிவான தகவல்கள். பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஜூலை 25ஆம் தேதி தொடங்கி தமிழ்நாடு நாளான நவம்பர் 1ஆம் தேதி வரை மொத்தம் 100 நாட்கள் தமிழகம் தழுவிய அளவிலே உரிமை மீட்பு நடைபயணத்தை தொடங்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். 10 உரிமைகளை வென்றெடுப்பதற்காக இந்த உரிமை மீட்பு நடைபயணத்தை தாம் தொடங்குவதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். அதன்படி சமூக நீதிக்கான உரிமை, வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, வேலைக்கான உரிமை, விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, அடிப்படை சேவைகளுக்கான உரிமை, கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, மது மற்றும் போதைப் பொருள்களால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான உரிமை, நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை என்று 10 உரிமைகளை மீட்க வலியுறுத்தி இந்த நடைபயணம் நடைபெறும் என்ற அறிவிப்பினை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கின்றார். திருப்போரூரிலே நடைபயணத்தை தொடங்குகின்றார். ஜூலை 25ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 1ஆம் தேதி வரை தொடர்ந்து 100 நாட்கள் தமிழகம் தழுவிய அளவிலே இந்த நடைபயணம் இருக்கும் என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். தமிழக மக்களுக்கான உரிமை மீட்பு பயணமாக, ஒரு அரசியல் கட்சிக்கான பயணமாக இல்லாமல் உரிமை மீட்புக்கான தமிழக மக்களுக்கான பயணமாக இந்த நடைபயணம் இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கானதாக இந்த நடைபயணம் இருக்கும் எனவும், இந்த உன்னத நோக்கம் கொண்ட பயணத்திலே அனைத்து தரப்பு மக்களும் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.